தமிழக அரசியலில் நடிகராக இருந்து முதலமைச்சராக உயர்ந்தவர்களில் எம்ஜிஆர் மற்றும் விஜய் முக்கியமானவர்கள். எம்ஜிஆர் 1950 முதல் 1970கள் வரை தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருந்தார். பின்னர் திமுகவில் இணைந்து சுமார் 20 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் பெற்றார். அதன் பிறகு 1972ஆம் ஆண்டு அதிமுகவை தொடங்கி வெறும் 5 ஆண்டுகளில் 1977ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உயர்ந்தார். மறுபுறம் விஜய் 1990 முதல் 2025 வரை தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருந்தார். அவர் எந்த பெரிய அரசியல் கட்சியிலும் செயல்படாமல் 2024ஆம் ஆண்டு நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார். கட்சி தொடங்கிய சுமார் 2 ஆண்டுகளில் 2026ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்றார். எனவே எம்ஜிஆர் நீண்டகால அரசியல் அனுபவத்தின் மூலம் ஆட்சியை அடைந்தார் என்றால், விஜய் மிக குறுகிய காலத்தில் தனது சொந்த கட்சியை உருவாக்கி அரசியல் வெற்றியை பெற்றவர் என்று வித்தியாசம் இருவரின் அரசியல் பயணத்தில் காணப்படுகிறது. எம்ஜிஆருக்கு இருந்த பலம்: அண்ணா தலைமையிலான டிஎம்கேவின் நீண்ட காலமாக அரசியல் பயிற்சி, கட்சி அமைப்பு மற்றும் தேர்தல் அனுபவம், ஏழை மக்களுக்கு நலத்திட்டங்கள் மூலம் மக்கள் ஆதரவு, தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். விஜயின் பலம்: மிகப்பெரிய ரசிகர் அடிப்படை, சமூக ஊடகங்கள், செல்வாக்கு. முதல் சட்டமன்ற தேர்தலில் தாவேக மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்து கூட்டணி ஆட்சியை அமைத்தது. வரலாற்று பார்வையில் எம்ஜிஆர் தமிழக அரசியலில் மாற்றிய நிரூபிக்கப்பட்ட வரலாற்று தலைவர். விஜய் அவர்கள் தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கிய தலைவர். அவரது முழுமையான வரலாற்று மதிப்பீடு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஆட்சி செயல்பாடுகளில் அடிப்படையிலே அமையும்.